ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப ஹியூமராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 40 பேர் வந்திருக்கோம் ஃபேமிலியாக. சூப்பராக இருந்துச்சு சார். காமெடி அடிச்சிக்க முடியாது சார். சந்தானம் கலக்கலும் கலக்கிட்டாரு சார். இல்லை இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடி இருக்குது, பாட்டு நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணால் சிரிச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர், ஓகே. எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்குது. அந்த எனக்கு ஆர்டிஸ்ட்னு பேர் தெரியாது. என்ன அந்த பாடியெல்லாம் கொண்டு போகுதுல்ல, அவங்களும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருக்குது. ஓகே, எல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த அவங்க மாமனார் அந்த அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மெசேஜ்னு பெருசா எதுவும் தெரியல, ஃபுல் காமெடி தான். உங்களை மறந்து நீங்க சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாருமே அவங்க ரோலை கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. இல்ல எங்களுக்கு வந்து விஜய் டிவில பார்த்த சந்தானத்தை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லா படத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. இல்லை மெசேஜ்னு இல்லை, இந்த மாதிரி சந்தானம் மூவினா கொஞ்சம் ஏதாவது சொன்னதே சொல்லுவார், இல்லை கொஞ்சம் பழைய காமெடியாக இருக்குன்ற மாதிரி. இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் போர் அடிக்காத மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லாரும் கூல் அண்ணான்னு சொல்கிறாங்க, பட் அது இல்லாமல் பண்ணவும் நல்லா இருந்துச்சு. அவங்க இவன் பிரித்து பேசாமல் சொல்கிறேன். ஆமாம், அந்த பாட்டு கூட நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், நான் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். பிகாஸ் என்ன பழைய காமெடியே சொல்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். படம் நல்லா இருக்குது, நல்லா என்டர்டைன்மெண்டான ஒரு படம், ஒரு காமெடியான படம். சந்தானம் நல்லா ஒரு வேற ஸ்பீக்கில் நடிச்சிருக்காரு. ஒரு எந்த குறையில்லாத அந்த படத்தை தருவாங்க. சாங் நல்லா இருக்குது, ஹீரோனி நல்லா இருக்குது. இங்கே நான் தான் கேங்களா கூல் சுரேஷ் நல்லா ஒரு தனி கெட்டஃபில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்பு இல்லாத இருந்தார். நல்ல ஒரு படம் தான், டைம் படம். ஃபுல்லாக என்ஜாய் தான். படம் ஃபுல்லாக காமெடி தான். ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. சேசு இறந்தார், பாவம். அவர் ஒரு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. நல்லா வளர்ந்து வர நடிகர் இறந்துட்டார். நல்லா நடிச்சிருக்காரு படத்தில், நல்லா இருக்கு. இதில் வந்து ஒன்றும் இல்லை, காமெடி நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை சந்தானம் ஆக்டிங் வெரி குட், நல்லா நடிச்சிருக்காங்க. வெரி குட், நல்லா சந்தானம் சொல்லு, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவி. எனக்கு A1க்கு அப்புறம் இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்குமே ஃபுல் ஃபன் தான். எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. இல்லை ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஏ கிளாஸ் காமெடி தான், ரொம்ப நார்மலாக இல்லாமல் ஏ கிளாஸ் காமெடி தான் எல்லாமே. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்ததுண்ணா. காமெடி தானா, நல்லா காமெடி. எல்லா ஆக்டிங்கும் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவும் ஓகேண்ணா. மியூசிக்லாம் பாட்டு இருந்தாலும் ஓகே, மியூசிக் ஓகேண்ணா. எனக்கு அந்த டெட் பாடி சீன்லாம் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அது பிடிச்சிருந்தது. கவுண்டர்லாம் நல்லா தான் இருந்தது. சந்தானம் நல்லா இருந்தது. இந்த தடவை புதுசாக இருந்தது கொஞ்சம். இல்லை சார், எந்த கதையும் எதுவும் மிஸ் பண்ணல. அவராக எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் படத்தில் எல்லாருமே ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோனி முதற்கொண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஹீரோனிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தானம் சாருக்கு இது ஃபேமிலிக்கு ரொம்ப ஹிட்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. மிக அருமையாக இருக்குது. இமான் சார் சும்மா சொல்லக்கூடாது. அந்த 2 சாங்குமே ஹைலைட் கொடுத்துருக்காரு. செம்ம சாங். அந்த ஒரு ஃபோக்கு ஒன்று டக்கு டக்கு டனுக்கு டக்குன்னு ஒரு சாங் கொடுத்துருக்காரு. சான்ஸே இல்லை. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு சந்தானம் சார். ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். டோட்டலாக இன்றைக்கி தம்பிராமையாவுக்கும் ஆடியன்ஸ் இருக்குது. சந்தானம் சாருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவர் காமெடி சேனல் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ வந்து காமெடி சேனல்லேருந்து கொஞ்சம் ஹீரோ சேனல் ட்ரை பண்ணுறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற சினிமாவுக்கு ஏற்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற மணிக்கு சேஞ்ச் பண்ணுறாரு. அதுதான் கரெக்டாக இருக்கும் முடிவு. படம் நல்லா இருக்கு சார். ஃபஸ்ட்டு போன இயரில் 2023 டிடி ரிட்டர்ன்ஸ் வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கொடுத்தாப்புல. இப்போ இங்கே நான் தாங்க இங்கே இது 3ஆம் படம் நல்லா ஹாட்ரிக் வெற்றி. அன்பு செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் நல்லா தயாரி பண்ணியிருக்காப்புல. படம் நல்லா ஹிட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட் வரை நல்ல காமெடி. இந்த படம் வெற்றி படம். எல்லோரும் குடும்பத்தோட படம் பார்க்கலாம். இறந்தாலும் கூட உயிரோட பார்க்குற மாதிரி அது ஒரு
நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உணர்வு ஏற்படுத்துது, உயிரோடு இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. அவளுடைய ஆக்ஷன் இன்னும் நல்லா இருந்துச்சு. அவளும் இன்னும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறைய படங்கள் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அதே மாதிரி இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். படம் வெற்றி படம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.